தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு முகப்பிலிருந்து மறுபடியும் வந்து ஒரு 16 அடி மண் தளத்தில் ஒரு 2.5 ஏக்கரை தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. 2.5 ஏக்கரான்னாங்க, மொத்தம் வந்து காட்டினுடைய அளவு வந்து 3.5 ஏக்கராங்க. அதில் 1 ஏக்கரா வந்து புறம்போக்கு. நாம் 2.5 ஏக்கராவுக்கு தான் காசு கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு 2.5 ஏக்கரா நான் பார்க்க வந்திருக்கிறோம். ஏரியாவெல்லாம் தண்ணி ஏரியா, ஆத்தண்ணி பாயக்கூடிய ஏரியா. இப்போ நான் பார்க்க வந்த 2.5 ஏக்கராவுக்கு ஆத்தண்ணி வசதி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பக்கத்து காட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி ஊற்றிட்டு இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆத்தண்ணி வசதி கொண்ட ஒரு ஏரியா தான். நல்ல ஒரு சிறப்பான ஒரு தண்ணி ஏரியா. இப்போ வந்து ட்ரை சீசன்லேயே வந்து நல்லா தண்ணி செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் வந்து தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா. இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து இப்போ காட்டினதெல்லாம் வந்து நான் பார்க்க வந்த தோட்டம் கிடையாது. இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு இதுதான் தடம். இந்த கேட்டு இதில் தான் 16 அடி தடம் உள்ளே போகிறோம். இந்த கேட்டு பூட்டி வைக்கிறதுனால கேட்டு திறந்து போடல, இந்த சைடில் போய் போகிறேன். இப்போ நம்ம கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து இந்த தடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கம்பி வேலிக்கும் இந்த தென்னை மரத்துக்கும் நடுவில் போகிறது இந்த தடம் தான் வந்து 16 அடி நம்மளுக்கு ரெக்கார்டுங்க. கட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 140 அடி 150 அடி தூரத்தில் நான் பார்க்க வந்த காடு. பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க பார்க்க வந்த தோட்டத்துக்கு மேற்கு திசையில் இருக்கிற காடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மல்லிகைப்பூ தான் போட்டுக்கிறாங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாம் சொட்டு நீர் போட்டு நல்லா சிறப்பாக இருக்குது. இதில் வாழையெல்லாம் போட்டு வாழையெல்லாம் வந்து அறுவடைக்கு வந்ததுனால வாழையெல்லாம் அழிச்சிட்டாங்க. அடுத்த வெள்ளாமைக்கு ரெடி பண்ணுவாங்க. மண் வந்து நல்லா செம்மண்ணுங்க. மண்ணுக்கெல்லாம் வந்து குறைபாடு எதுவும் சொல்ல முடியாது. அருமையான மண் வளம் நல்லா இருக்குது. பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு ட்ரை சீசனில் வெய்ய காலத்தில் மல்லிகைப்பூ செடி பாருங்கள் எப்படி தளன்னு இருக்குன்னு. இல்லை தண்ணி வசதி இருக்குங்காட்டின்னு தான் நல்லா இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு மேற்கில் இருக்கிற காட்டு தான் பார்த்தீங்க. நான் பார்க்க வந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த கேட்டுக்கு பார்த்தீங்களா, இதுதான் நான் பார்க்க வந்த காடுங்க. இதுதாங்க இப்போ நான் பார்க்க வந்த காடு 3.5 ஏக்கராங்க. 2.5 ஏக்கரா தான் பட்டா காடு, மீதி 1 ஏக்கரா புறம்போக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடு வந்து வாஸ்துப்படி வந்து இந்த காடு நான் பார்க்க வந்த காட்டினுடைய குபேர மூலையில் அமைச்சிருக்குதுங்க. நல்லா குபேர மூலை வந்து நல்லா உயரமாக ஜம்முன்னு இருக்குது. இதிலேருந்தே பார்த்திங்கன்னா வாயு மூலைக்கு ஒரே நேர் தான். எல்லாமே வந்து இந்த கோழி செட்டு இந்த மாதிரிலாம் போட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ தற்காலிகமாக வந்து எல்லாம் விட்டுட்டாங்க. அதுபோக அந்த பலாப்பழ மரம், கொய்யா மரம் இப்படி எல்லாமே வந்து இருக்குது. பலா மரத்தும் 2-3 காய் தான் இருக்குது. அப்புறம் தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னாங்க தனி சர்வீஸு, தனி கிணறு, தனி போருங்க. இப்படி வந்து எல்லா வசதியும் இருக்குது. இந்த 2.5 ஏக்கராவிலையுமே வந்து பார்த்திங்கன்னாங்க மொத்தம் முழுசுமே வந்து எல்லாம் தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். இது கிணறுங்க, தனி கிணறு. தண்ணி இருக்குதுங்க மேலேயே பாருங்கள். சரி, உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். தண்ணி கிணத்துல வந்து மேலேயே இருக்குதுங்க. அதாவது நிலமட்டத்திலிருந்து ஒரு 25 அடி உயரத்துலேயும் தண்ணி இருக்குதுங்க. பாருங்க, தண்ணி தெரியுதுங்களா?
தண்ணி அருமையாக இருக்குது, தண்ணியெல்லாம் இருக்குது. சுற்றி வர கிணறு வந்து நல்லா பாம்பேரி கட்டி விட்டு சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. அதுபோக வந்து போரில் வந்து கம்ப்ரஸர் விட்டு கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்குது, அதையும் காட்டிக்கிறேன். கம்ப்ரஸர் ஓடுதுங்க. இப்படி வந்துங்க காடு இப்படித்தான் அமைஞ்சிருக்குது. காடு வந்து சரிவு பார்த்திங்கன்னாங்க வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க. காடு முழுசுமே வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. தென்னை மரமெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, காய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு கம்பம் மட்டும் வந்துங்க நம்ம காட்டுக்குள்ளே பார்க்க வந்த காட்டுக்குள்ளே வந்து சர்வீஸ் வந்து இருந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே காட்டுக்குள்ளே லைனெல்லாம் எதுவும் போகலைங்க. போகலின்னு சொல்ல முடியாது, மறுபடியும் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஒரு லைன் இருக்குது. அப்புறம் மற்றபடிக்கு வந்தெல்லாம் சொட்டு நீர் போட்டிருக்கிறாங்க. சொட்டு நீர் போட்டு வாழை இலையெல்லாம் போட்டு அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்குலாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. வாழையெல்லாம் போட்டுருக்குறாங்க, சொட்டு நீர் இருந்தால் விட்டுருக்குறாங்க. இதுதாங்க வாய் மூலைங்க. இப்போ நான் பார்க்க வந்த காட்டு கொஞ்சம் மண் வந்துங்க கொஞ்சம் ஓட மண் மாதிரி வருதுங்க. இங்கெல்லாம் பார்த்தா ஓட மண் மாதிரி தெரியல, மேல் மண் பார்த்தா அப்படி தெரியுதுங்க. உழவு ஓட்டால் நல்லாயிருக்கும் மண். அப்புறம் நான் பார்க்க வந்த காட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா இந்த பள்ளங்க, இந்த பள்ளம் ஒன்று வடக்கு திசையில் கீழ் கையில் போகுது. இதுவும் வந்து வாஸ்துக்கு ஒரு சிறப்பு, நல்லாயிருக்கும். இதுதான் வாயு மூலை கட்டாளிங்க, நல்லா இருக்குது. குபேர மூலையில் அந்த வீடு இருந்துச்சு, வாயு மூலை நல்லா இருக்குது, ஜம்முன் இருக்குது. வாயு மூலையிலேருந்து ஜல மூலைக்கும் ஒரே நேர் தான் போகுது. கரெக்டாக வந்து வாயு மூலையிலேருந்து ஜல மூலை போகிற வசையில், அதாவது வடகோட்டு பொலியில் முழுசுமே பள்ளம் தோரமே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குது. அதுதான் வந்து மொத்தம் வந்து 3.5 ஏக்கராங்க. 1 ஏக்கரா வந்து புறம்போக்கு, 2.5 ஏக்கராவுக்கு தான் இப்போ நம்ம பணம் கட்ட வேண்டியது வரும். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. காடுமே வந்து வாஸ்துபடி தாங்க இருக்குது, தட வசதி நல்லா இருக்குது. தென்னை மரமெல்லாம் காய்ப்புலாம் நல்லா இருக்குதுங்க. தென்னை மரமெல்லாம் காய்ப்பு நல்லா இருக்குது. நல்லா ஒரு 15 வருஷம் மரம் வருங்க. மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னாங்க ஒரு 15 வருஷம் வரும். பாருங்க, போர் வந்து இங்கே ஒரு போர், இந்த போரில் தான் வந்து இப்போ கம்ப்ரஸில் ஓடிட்டுருக்குது. இதுதான் ஓடிட்டுருக்குது. இத்தனை காலை பார்க்குது. இப்படித்தான் வந்து காடு அமைஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லுமே தென்னந்தோப்பு தாங்க. மண் வந்துங்க ஓட மண்ணெல்லாம் இல்லைங்க, மணல் மாதிரிங்க, மணல் கலந்த மண் பாருங்க. நல்ல மண் தாங்க, விவசாயத்துக்கு உகந்த மண் தான். பெருசாக மண்ணால் எதுவும் குறை சொல்ல முடியாது. காடு முழுசுமே பார்த்திங்கன்னாங்க எல்லாம் தென்னந்தோப்பு தான், தென்னை மரம் தான். இந்த வருமானத்தோடு இருக்குது. காடு முழுசுமே ஃபென்சிங் பண்ணிக்குதுங்க, கம்பி வேலி போட்டிருக்குது. நம்ம காட்டை நான் பார்க்க வந்த காட்டை ஒட்டுன மாதிரியே
வாயு மூலையிலிருந்து ஜலமூலை வரைக்கும் இந்த பள்ளம் தாங்க வடக்கு திசையில் போகுது. காயெல்லாம் பாருங்கள், காய்ப்பெல்லாம் கொசு கொசன்னு இருக்குதுங்க. தென்னை மரம் வந்து குறையில எதுவும் சொல்ல முடியாதுங்க. எல்லா மரத்துலேயுமே நல்லா காப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து 4 மூலையும் கட்டாகாமல் இருக்குதாங்கிறது தான் மிக முக்கியம். மெயினாக வந்து குபேர மூலை, ஜல மூலை இதெல்லாம் கட்டாயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் மிக முக்கியமான விஷயம் தான். இதெல்லாம் மண்ணுங்க, நல்லா மணலுங்க, மணல் காடு மாதிரி. இதுக்கெல்லாம் நல்லா வெள்ளாமை அருமையாக வருங்க. கொஞ்சம் பராமரிப்பு கம்மிங்க. நல்லா ஆள் வச்சு பராமரிப்பு பண்ணுறது கொஞ்சம். காட்டுக்காரெல்லாம் வெளியூரில் இருந்தாங்கன்னா அப்படித்தாங்க. ஒரு 15 நாளைக்கு ஒருக்காவது தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போகணும். பாருங்க, இங்கே ஒரு மரம்லாம் வண்டு விழுந்தெல்லாம் அரிச்சு செத்து போச்சு. பாருங்க, இது மன சின்னதாக இருந்தாலும் காய் பாருங்க அப்படிங்க. அதனால் வந்து மண்ணுக்கும் சரி தண்ணிக்கும் சரி அது குறைபாடெல்லாம் சொல்ல முடியாது. இதாங்க நான் பார்க்க வந்த இந்த 3.5 ஏக்கரா காட்டுக்கு ஜலமூலைங்க. ஜலமூலையிலே ஒரு போர் ஓட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் சும்மா டம்பி போர் ஆட்டிருக்குது, மோட்டரில் எதுவும் இல்லை. இதாங்க ஜலமூலையும் கட்டாகலை, அருமையாக இருக்குது. அதுக்கு பள்ளம் தெரியுதுங்களா? இந்த பள்ளம் தான் வந்து நம்ம பார்க்க வந்த காட்டொட்டி தெற்கோட்டில் கிழக்கு மேற்கா வந்து இந்த பள்ளம் போகுதுங்க. இதெல்லாம் வந்து காட்டினுடைய வடக்கு திசையிலையும் காட்டினுடைய கிழக்கு திசையிலையும் பள்ளம் போச்சுன்னா ஒரு வாசத்துக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் காடு அமைஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா, குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு வர கொஞ்சம் கிராஸாக வந்து அக்னி மூலை கட்டான மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. காடு நல்லா சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் தண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்த்துடலாம். தண்ணி இருக்குதுங்க. தண்ணி அருமையாக இருக்குதுங்க. அதாவது வந்து போர் மேல் நிலமட்டத்திலிருந்து கீழே வந்து ஒரு 35 அடியிலிருந்து 40 அடிக்குள்ளே தண்ணி இருக்குதுங்க அந்த போரில். மோட்டர் மாட்டினா இதையும் ஓட்டிக்கலாம். தண்ணி வசதியெல்லாம் இருக்குதுங்க. தென்னந்தோப்பு ஒரு சிறப்பான தோப்பு தான். இப்போ வந்து ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு கிழக்கோட்டு பொலியில் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி போகிறேங்க. இதுதாங்க, அதாவது என்னென்னா, இதுதான் நம்மளுக்கு வாயு மூலையாக வரக்கூடியது. வாயு மூலை வந்து இந்த வாயு மூலைங்கிற அக்னி மூலைங்க. அக்னி மூலையாக வர வேண்டியது. அக்னி மூலை கட்டாயிருச்சுங்க. இதிலிருந்து வந்து காடு அகலமாகி அந்த குபேர மூலையில் போய் விரிஞ்ச மாதிரி போகுது. அதனால் இங்கேருந்து அங்கே குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு வர வழியில் இந்த மூலை வந்து சுருங்கி போச்சு. அதனால் பெருசாக குறையில்லைங்க. மீது மற்றபடிக்கெல்லாம் நல்லா இருக்குது. காடு முழுசுமே பைப் லைனு. இதில் ஒரு லைன் ஒன்று போகுதுங்க. இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று ஹெச்டி லைன் ஆட்டிருக்குது. ஒரு லைன் ஒன்று கிராஸ் ஆகி காட்டுக்குள்ளே போகுது. அது முழுசும் போத பாதியோடு நிற்கிதுனால அதை போய் பார்க்கலாம். உங்களுக்கு அதையும் முழுசாக காட்டிடுறோம். மண் நல்ல மண் தாங்க. அது கீழே வந்து அந்த பள்ளத்து ஓரத்தில் இருக்கிறதுனால மணல் காடு, மணல் மண்ணாக தெரிஞ்சுது. கொஞ்சம் நல்லா நீட்டாக பராமரிப்பு பண்ணி நல்ல முறையாக தண்ணி கட்டி நல்லா ஆள் விட்டு பராமரிப்பு பண்ணால் தென்னந்தோப்பு ஒரு சிறப்பான தோப்பு தாங்க. எல்லா மரத்துலேயுமே காய் இருக்குதுங்க. காய்ப்பு மரம் எல்லாமே காய் போட தான் இருக்குது. பாருங்க இதெல்லாம் பாருங்கள், கொசன்னு இருக்குதுங்க காய்.
இப்படி இருந்தே வந்து இந்தளவுக்கு காய்ப்பு இருக்குதுன்னா இன்னும் பராமரிப்பெல்லாம் நல்லா காய் போடலாங்க. காய் வந்து எல்லா மரத்துலேயுமே கொசன்னு இருக்குதுங்க காய் தாங்க. எந்த மரத்துலையும் காய் இல்லாத மரமே கிடையாதுங்க. இப்படித்தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. காடும் வந்து வாஸ்துக்கு இருக்குது. வடக்கு செருவில் காடு அமைஞ்சிருக்குது. வடகோட்டில் நீர்நிலை இருக்குது. வெவ்வேறு மூலையில் ஒரு வீடு செட்டு, ஒரு வீடு ஒன்று, பெரிய வீடு இல்லை, சும்மா சாதாரணமான ஒரு வீடு வந்தால் போனால் தங்குற மாதிரி. அதுபோக தனி கிணறு, போரு, சர்வீஸு, காடு முழுசு தென்னை மரம், வருமானம் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க மொத்தம் 3.5 ஏக்கரா. அதில் 1 ஏக்கரா புறம்போக்கு. 1 ஏக்கராவுக்கு நீங்கள் காஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. 2.5 ஏக்கரா. 2.5 ஏக்கராவுக்கு 1 ஏக்கரா விலை வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை 1 ஏக்கரா விலை வந்து பார்த்திங்கன்னாங்க 85 லட்ச ரூபா சொல்கிறாரு. எவ்வளோ சொல்கிறாரு? 85 லட்சம் சொல்கிறாரு. அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க. அவர் சொல்கிற ரேட்டுக்கு நான் வாங்க போகிறதில்ல, நாம் கேட்குற ரேட்டுக்கு அவன் கொடுக்க போகிறதில்ல. வீடியோவில் இந்த நிலம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து முதல் நிலம் பிடிச்சிருக்குதான்னு மட்டும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களே வந்து காட்டவங்களுக்கு ஒரு வாட்டிங்கிறது 2 வாட்டி சுற்றி பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த ரேட்டு கொடுத்து வாங்கினா கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். உங்கள் வெல்விஷரை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. உங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் உண்டான ரேட்டுக்கு கேட்போம். காட்டுக்காரர் வந்து சொல்லத்தான் செய்வாங்க. அதனால் பாருங்கள். 85 ரூபா சொல்கிறாங்க. நம்ம அதிலேருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடு வந்து வந்தால் போனால் தங்குற மாதிரி வீடு தான். தார்ஸ் பில்டிங்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தகர செட்டு தான் போட்டு ஏதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. வீடியோவில் இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்க வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். அதுபோக உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த ஆளுங்கிற பெல் பட்டன் அமைத்து விட்ருங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 95 85 37 67 67. இதே என்னோடய ஃபோன் நம்பரு. நீங்கள் வந்து எந்த நேரம் வேணாலும் நிலம் சம்மந்தமாக எனக்கு கூப்பிடலாம். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.